இந்த 2025ல நீங்களும் கிராஃபிக் டிசைனர் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகுறது, அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதையும், கிராஃபிக் டிசைனர் எவ்வளோ சேலரி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிவா. நான் ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் அப்படிங்கிறத அந்த ஹீரோவில் ப்ளே பண்ண போகுது கிராஃபிக் டிசைனில். கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறதும் ப்ரௌச்சர்ஸ், போஸ்டர்ஸ் மேக் பண்ணுறது அவங்களோட ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஏஜென்சிக்கோ ஒர்க் பண்ணி தர போகிறாங்க. அது மூலிமா மணி ஏர்ன் பண்ண போகிறாங்க. இது எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப யூடியூப்பில் ஹவு டு பிகம் கிராஃபிக் டிசைனர் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ வரப்போகுது. அது மூலியமாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பெய்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்லைனில் அதிகமான கோர்ஸ் இருக்குது, பெய்டப் கோர்ஸாக. அது கூட லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நம்மளோட பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஸ்கில் இல்லாமல் கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஜென்ரேஷனில் ஸ்கில் தான் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போதுன்னு சொல்லலாம். ஸோ டிசைனில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷனாக இருக்கட்டும், லைக் கேன்வா, அடாப் எக்ஸ்பிரஸ், அதுவே பெய்டு பார்த்தீங்கன்னா அடாப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலம் கூட மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா, ஸோ யூடியூப்பில் எப்படி ஒரு அடாப் ஃபோட்டோஷாப்பை லேர்ன் பண்ணுறது, அப்படின்னா கேன்வா எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணிங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனில் ப்ரௌச்சர்ஸ், போஸ்டர்ஸ் லேர்ன் பண்ணி டிசைன் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது மேலே கூட மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கிராஃபிக் டிசைனில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போன்னு சொல்லலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அப்ரோச் கிளைண்ட். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனில் லேர்ன் பண்ணியாச்சு, டிசைன் பண்ணியாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வரும். ஸோ நான் யூஸ் பண்ண 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் லிங்க்டின்ல லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பீப்பிள் இருக்காங்க. அங்கே நீங்கள் உங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அது மூலம் கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கிளைண்ட் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கோல்டு மெயில் மூலிமா உங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணி அது மூலம் கூட மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் 2 மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களால் அதிகமான கிளைண்ட் அப்ரோச் பண்ண முடியும், அதிகமான மணியை மேக் பண்ண முடியும்னு சொல்லலாம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போதும் உங்கள் கிராஃபிக் டிசைனில் உள்ள ஃப்ரீலான்ஸில் இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்னென்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் பண்ணிட்டே வாங்க. அது மூலிமா கூட நீங்கள் கிளைண்ட்ஸை பிடிக்க முடியும். அதே மாதிரி அது மூலிமா நீங்கள் அதிகமான மணி என்ன பண்ண சொல்லலாம். அண்ட் கடைசியாக கிராஃபிக் டிசைனர் எவ்வளோ சேலரி மேக் பண்ணுறாங்க. பிகினராக இருந்தீங்கன்னா அப் டு 20K வரைக்கும் எர்ன் பண்ண முடியும். அதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அப் டு 10 lakh வரைக்கும் எர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர் ப்ராஜெக்ட்டுக்கு 25 to 1 lakh வரைக்கும் எர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி போங்க. அடுத்த வீடியோ போகலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.